அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 ஸ்டாக்ஸை ஒரு ஸ்விங் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அந்த அனலைஸ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வீடியோன்னு தவிர ஒரு ரியல் மணிக்கான ஒரு வீடியோ கிடையாது. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைனா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஒரு 3 கண்டிஷன்ஸ் சொல்லிடுறேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கணும். ஸோ இது இன்ட்ராடே மாதிரி கிடையாது. காலையில் ஒரு 9:15 ஆரம்பித்து ஒரு 3:30 மணிக்குள்ளார ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான டைம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு 15 டேஸோ 20 டேஸோ இல்லை 1 வீக்கோ அந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து தான், நம்ம சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமை பொறுத்து நம்ம டேஸுக்கு டைம் நம்ம கொடுக்க பழகிக்கணும். ஸோ ரெண்டாவது ஒரு ஸ்டாக்ஸ் காம்போ மாதிரி எடுத்து தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறங்கிற பேரில் மொத்த அமௌண்ட்டும் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் போட்டு லாக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு 2 or 3 அதாவது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. 5165 ஸ்டாக்ஸ் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா காம்போ ஸ்டாக்ஸ் அப்படிம்பாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று நம்ம லூஸ் பண்ணால் கூட இன்னொருல கெயின் வர்றப்ப ஸோ அப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் சேவ் கொடுத்துரும். ஒரு 2 ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒன்று நல்லா போகலன்னா கூட பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் லாபத்தில் இருப்போம். இல்லை ஒரு 2 நல்லா போகாமல் ஒன்று மட்டும் நல்லா போச்சுன்னா நம்ம கொஞ்சம் என்னன்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஸ்டாக்ஸ் பேக் மாதிரி எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்டாக்ஸ் இல்லை 3 ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மூணாவது முக்கியமானது என்னென்னா, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அப்படியே விட்டுருவீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை முடக்கீடு பண்ணிடுவீங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நாம் இன்னைக்கு எந்த 2 ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிட்டி யூனியன் பேங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் எதுக்காக சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிட்டி யூனியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேலி மார்க்கெட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மார்க்கெட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 205 இருந்து ஒரு 119 வரைக்கும் கீழே இறங்குனது. ஸோ கீழே இறங்கின மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. ஸோ அதோட ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி ஹைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது சிட்டி யூனியன் பேங்க்கில். ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கோட ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதியோட லோவை பிரேக் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பவுன்ஸ் ஆகிருக்கிற மார்க்கெட். ஸோ 2 டைம் பவுன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பவுன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 ஒரு 174 ஒரு 44 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. ஒரு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஸோ மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சிருக்கிற கேண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஹை லோ, அதாவது ஓப்பன் ஹை க்ளோஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. செல்லர்ஸை டச் பண்ண அடுத்த அந்த டேவே பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டை மேலே கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் டைப் தான். ஸோ இந்த கேண்டலை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ என்னோட டார்கெட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169.65 ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 180.20. ஸோ ட்ரெண்ட் லைனையும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு பிரேக் மேலே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 169.65. இல்லை இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சார்ட் பேட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 161 131 வந்திருக்கு. 131 174 174 150, இப்போ 150 180 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது சிட்டி யூனியன் பேங்க்கில். ஸோ இது என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் 158லேருந்து 59 வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 169.65. ஸோ அதோட பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.3%
ப்ராஃபிட்ஸ் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிறப்ப. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகிற இடத்துல செகண்ட் டார்கெட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோட வேல்யூ வந்து 180. ஸோ செகண்ட் டார்கெட் 180. சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிகிட்டே போனாலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14% 180 அச்சீவ் ஆகிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 14% வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடருங்க பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரேட் எடுத்தாலும் ரிஸ்க் அண்ட் ரிவார்டுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா ரிவார்டு மட்டுமே நமக்கு வந்து கிடைச்சிடாது, ஸோ ரிஸ்க்குமே இருக்கும். ஸோ எந்த இடத்துல எவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் 152 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து வச்சுருக்கேன் 147. ஸோ அப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.9% வந்து லாஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணுறப்ப சிட்டி யூனியன் பேங்கோட ரிஸ்க் ரிவார்டு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே போயிட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணால் ஸோ அதோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:2. சப்போஸ் அந்த மேலே வர்றப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டே நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுட்டிங்கன்னா நமக்கு சுத்தமாக வந்து ரிஸ்கே கிடையாது சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் எதனால் சூஸ் பண்ண அப்படின்னா ஸோ நல்லா பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் வந்து இந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு ட்ரெண்ட் லைனுக்குள்ளார ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ சப்போர்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் மேலே வந்துச்சுன்னா 180 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி 180 வந்துச்சுன்னா ஸோ சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து அசோக் லேலண்ட். ஸோ அசோக் லேலண்டை எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 219 அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு மேலே வந்துச்சு. இருந்தாலுமே கூட 52 வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அசோக் லேலண்ட். ஸோ அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் எடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் லாஸ்ட்டாக முடிஞ்ச கேண்டில் வந்து ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக இருந்து மேலே வந்து 52 வீக் ஹையை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி கிராஸ் பண்ணுறப்ப அந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. 52 வீக் ஹை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 248.89. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து பாசிபிள். அதாவது 270 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எத்தனை நாளில் வரும்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் எடுத்துக்கோங்களேன் 194லேருந்து இப்போ 241க்கும் 270க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி 194 ஒரு 30 பாயிண்ட்னா 220ங்களா. ஸோ 220னா இந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அசோக் லேலண்டில். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த இடம் தான் 215.05. ஸோ 215.05 வந்து நாம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கேப் அப் இருந்து ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமாக போட்டு 52 வீக் ஹை ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. ஸோ அகைன் 52 வீக் ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா 270 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அசோக் லேலண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலியில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து எந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்கலாம், இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 246.38. ஸோ இதோட என்ட்ரி எந்த இடத்துல கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 248.89க்கு மேலே வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து 270 வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா டார்கெட் 1 டார்கெட் 2 எல்லாம் கிடையாது. ஏன்னா 270 ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து 52 வீக் ஹை பிரேக் பண்ணுறப்ப நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடலாமே தவிர ஒரு ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 to 10% வரைக்கும் வச்சுட்டு அந்த டார்கெட்டை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு கீழே வரும். ஸோ அந்த இடத்துல கூட நம்ம வந்து இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரே ஒரு டார்கெட் தான் வச்சுக்கேன் 270. ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8% வந்து ஒரு ப்ராஃபிட் சைடு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து 215 வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13%
20% வந்து லாஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்டை பார்க்குறப்ப ஸோ ரிஸ்க்கை அதாவது ரிவார்டை விட ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கிறது இதுதாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ரிவார்டை மட்டுமே பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் நிறைய பேர் வந்து தப்பாக வந்து நான் அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் வந்து அதிகம் 215. பட் இதில் சான்சஸ் வந்து இருக்குது. சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8%. ஒரு சீக்கிரமாக ஒரு 10 to 15 டேஸில் வந்து அசோக் லேலண்ட் வந்து ஒரு 8% ப்ராஃபிட் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் சிட்டி யூனியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் கம்மி, ரிவார்டும் பார்த்தீங்கன்னா 1:1. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் போட்டு செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிட்டி யூனியன் பேங்க் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அசோக் லேலண்டில் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து போடுங்க, நாங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இனிமேட்டு ஒரு நிறையா வீடியோஸ் வரும். ஸோ ஏன்னா நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து என்னாலையும் பார்த்து எடுத்து கொடுத்துட முடியாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து நானும் அனலைஸ் பண்ணுவேன். ஒரு டெப்த்தாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் தான், சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் அசோக் லேலண்ட் பேங்க் வந்து பை சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.